தவறுதலாக பாகிஸ்தான் எல்லைக்குள் சென்ற இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை பாகிஸ்தான் ராணுவம் சிறைபிடித்து சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு நடந்தது என்ன, முழுமையாக பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரில் 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளை தீவிரவாத குழுவினர் சுட்டு படுகொலை செய்தனர். இந்த கொடூர தாக்குதல் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் தொடர்பாக நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா மற்றும் முப்படைகளின் தளபதிகள் ஆகியோர் பங்கேற்றனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு அதிரடி முடிவுகள் எடுக்கப்பட்டன. பாகிஸ்தானுடனான சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. பாகிஸ்தானியர்கள் இந்தியாவை விட்டு 48 மணி நேரத்தில் வெளியேற கெடு விதிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி வாகா, அட்டாரி எல்லைகள் மூடப்பட்டன. பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகள் ஒரு வாரத்தில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டுமென உத்தரவிடப்பட்டது. அதேபோல பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் தலைமையில் அந்நாட்டின் பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தான் ராணுவ முக்கிய தளபதிகளும் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானும் சில முடிவுகளை அறிவித்துள்ளது. பாகிஸ்தானில் இருந்து இந்தியர்கள் 48 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும். பாகிஸ்தான் வான்வழியை இந்திய விமானங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்படுகிறது. வாகா எல்லை வழியான போக்குவரத்து நிறுத்தப்பட்டு எல்லை மூடப்படுகிறது என பல அறிவிப்புகள் வெளியானது. இப்படி பரபரப்பான சூழலில்தான் பாகிஸ்தான் பிடியில் இந்திய பாதுகாப்பு படை வீரர் சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவை சேர்ந்தவர் PK சிங். இவர் 17 ஆண்டுகளாக ராணுவத்தில் பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று பஞ்சாப் ரோஸ் அருகே எல்லை தாண்டி வந்ததாக கூறி அவரை பாகிஸ்தான் ராணுவம் கைது செய்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவத்திடமிருந்து PK சிங்கை மீட்கும் பணியில் இந்திய ராணுவம் தீவிரம் காட்டி வருகிறது.